ஏப்பியா ஜி ஏடியா இங்க இதெல்லாம் ஓட்ட போடணும். யாரா ஓட்ட போடுறது? ஏய் என்னடா கேமராமேன் பே. ஐயோ இது வீடியோ போடக்கூடாது. வா விட்ட டிராப்புக்கு மூஞ்செல்லாம் அடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராப்புக்கு இருக்கிற ஒரே பொருள். இதை வச்சு தான் ட்ராப் செய்ய போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ட்ராப் செய்யலாம். பிரபு எவ்வளோ வரணும்? ஏய் ஓ அந்த பையன் ஒன்று ஒன்றும் மேலே கை எடுத்துச்சா. பார்த்தீங்கன்னா ட்ராப் பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ராப் செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டு தான். ஏய் என் கண்ணு குடிச்சிருக்கோம். ஏய் என்னடா இப்போ கட் ஆக மாட்டேன்னு சதேகிதான் கவர்னர். ரே ஏப்பியா ஜி ஆல்ரெடி ஆஃப் பண்ணுற கேமராடி. அவள்தான் கைஸ் நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் டாப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இங்கே இதெல்லாம் ஓட்ட போடணும். யாரா ஓட்ட போடுறது? கவனி இப்படியே விட்டுலாமா? இப்போ இதிலே போகுது. இந்த திரும்ப பேப்பர் பார்த்து ஓட்டு போடலாமா? ஓகே கைஸ் இதுதான் ட்ராப்பு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழி கொண்டை போட்டு அனுப்பிடலாம். பார்த்தீங்கன்னா ட்ராப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை போயிட்டு இதுக்குள்ளே இது அந்த வாய்க்குள்ள தான் போய் குடலெல்லாம் போட்டு நம்ம ஆற்றுல ஏரியில் விட போகிறோம். ஏய் என்னடா கேமராமேன் பே. ஏய் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராப்பு. ஏய் நீ நல்லாவே பண்ண மாட்டேங்கிறா. பைத்த மாதிரி பண்ணுறாங்க. சரிடா. பார்த்தீங்கன்னா ட்ராப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் போட்டு குடல் வாங்கி வந்து இதுக்குள்ளே போட்டு ஏரியில் போய் விட்டுருவோம். நம்ம விட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். வாங்க ஏரிக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கு குடல் தான் வாங்கி வந்துருக்கோம். அந்த குடலை இதுக்குள்ளே போட்டு நம்ம நதியை வீசிடலாம். பார்த்தீங்கன்னா குட்டியவர்கள் எல்லாரும் வளவிட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போ சுவாரஸ்யமாக இருக்கும் போது கடைசியாக நம்மளுக்கு எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். குடலை எடுக்கிறாங்க அப்புறம் தரும். பார்த்தீங்கன்னா குடல் இதில் கொட்டிடலாம். ஒரு குச்சியில் தள்ளி விடலாம். உள்ள இப்போ உள்ள நான் போட்டு தான் இப்போ இதை போட்டு 4 மணி கரெக்டாக சாயங்காலம் 4 மணி ஆகுது. கரெக்டாக போகிறடே நான் வெளியேடுறா மவுண்டோனை விட்டு வெளியேடுறா. அப்போ தான் நான் கிளியரன்ஸ் தெரியும். நான் ஆஃப் கொடுறா. பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அங்கே போடலாம். இப்படியே போடலாம்னு நினைக்கிறேன். அப்படிக்கே போடலாம்டா. போடலாம்டா. அப்படிக்கே போடலாம்டா. அங்கே கடைக்கு வராது மீன். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிக்கே போயிட்டு போடலாம். கேமராமேன் சொல்கிறத பார்த்து அதான் போய் போடலாம். வாங்க. என்ன டைம் சொன்னால் 4 மணி தானே. 4, 5, 6, 7, 8 இன்னும் 5 மணி நேரம் கழிச்சு 7 மணிக்கு வந்து பார்க்கலாம். வாங்க. என்னடா அண்ணாவை காணுன்னு பார்க்குறீங்களா? அண்ணா கொஞ்சம் கால விஷயமாக வெளியே போயிட்டு இருக்குது. ஒரு 5 மணிக்கு ஒரு அண்ணா வந்தால் பார்க்கலாம். இப்படி முள்ளுக்கா போட்டிங்கன்னா வச்சுக்கோ. ஓகேவா? ஆமாம். இப்போ அண்ணா மீன் பிடிக்கிறதுக்கா ட்ராப் வச்சு மீன் பிடிக்கலாமா? போயிட்டு போகிறோம் கேமரா. சத்தியமாக 1 ரூபா இல்லை. ஏன்டா துணுக்க தூக்கி போலாமா? இங்க ஆளுக்கும் போடு. நாத்துறா குடலு. குடலு முள்ளெல்லாம் இல்லை. நான் சும்மா தான் வந்தேன். இரு சொல்றேன். நான் ஒன்று நினச்சேன் இது ஒன்று நடக்குதுப்ப.
பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகள்லாம் எல்லோரும் பார்த்துன்னுக்குறாங்க. இந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு கூட போயிடுவாங்க. அப்படியேப்பட்ட ஆளுங்க நம்ம ஊருக்காரு. ஐயோ இது வீடியோவில் போடக்கூடாது, அப்புறம் நம்மளை திட்டுவார். அங்கேனால எடுத்துன்னு கூட போயிடுவாங்க. அதனால் உஷாராக போட்டணும். உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஃபஸ்ட்டு தண்ணி பார்த்து பண்ணிடலாம். என்னடா வச்சுக்கலா இன்னும் சொல்கிறேன். இதை சொல்லுங்க. ஜட்டான்னு போட்டால் எப்படி? ஆனால் இது முழுங்க மாட்டுக்குறாடு. டே முழுங்கல தானே அழகா உள்ளுக்கு போச்சு பார்த்தீங்களா? இது அவங்க போட்டாச்சு உள்ள. அவ்வளோதான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துக்கோங்க இடத்த. அப்புறம் நான் இன்னும் உங்களை மாற்றியெல்லாம் போடலை. அங்கே பாருங்க இந்த இடம் பார்த்துக்கோங்க. நைட்டு வந்து எடுக்க போகிறோம். நம்ம ஏரியில் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா நல்லா போடுற கேமரா. ஏரியில் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கே ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அண்ணா இன்னும் போட்டுக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. வேறு லெவலில் இருக்கும் மீனெல்லாம். இன்றைக்கி அந்த இடத்துல அந்த மரத்தான போட்டுருக்குறோம். வாங்க இது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போட்டுருக்காங்க நிறைய பேர். அதை போய் பார்த்து அவங்க பாருங்கள் பார்த்துங்களா விரால் எகிரிச்சு. அந்த இடத்துல போய் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. என்னாச்சு சிக்க மாட்டேங்குச்சா? எதா இதவா 4 hours later. ஐகேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராப் பார்த்தீங்கன்னா 4:30 விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. மீன் எவ்வளோ மாட்டிருக்கோ தெரியல. வாங்க போயிட்டு ட்ராப்பை பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ட்ராப்பை எடுக்கலாம். எந்த இடத்துல? அந்த மரத்தில் என்ன இருக்குது? என்னடா இன்னும் இறங்குற? பதிருந்தா தம்பி வெயிட் ஆகுது. இல்லை தண்ணியோட வெயிட்டாக இல்லாமல் இன்னும் எப்படி இருக்கும்? மாட்டி நிற்குதுரா. செம காமெடி ஆக போகுது இப்போ. இங்கே முள்ளு மரத்தில் மாட்டி நிற்குதுரா. கவுதல் வருது. வருதுடா தூக்குடா. தூக்கும். இந்த முள்ளு மரத்தில் மாட்டி நிற்குது. எப்படி இருக்கிறதா? ஏண்டா எப்படி பிடிச்சிக்கடா. அவன் போய் கீழே போய் எடுக்கட்டும். கை ஒன்று கொடுக்கலாமா? அப்படியே எடுக்கிறியா? சத்தியமாக வேணாம். என்னடா வெறும் குடல் தாண்டா இருக்குது உள்ள. அப்படியே எடு. வை போதும் வை. சரியான மீன் மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பிச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ கட்டினது சரியில்லை. எல்லாம் மீன் உள்ள நுழைஞ்சிருச்சா நான் தெரியலடா. அவுத்துனுக்குது. சும்மா கட்டி வச்சுக்கிறீங்க. கீழே ஊத்துறா பாக்கலாம். சரியான விரல் ரெடி உள்ளடி. ஊத்து முள்ளு வேற ஏறின்னு என்ன சத்தாய்க்குது. வாயில வச்சுன்னு கடிச்சே பிடிச்சிட்டுக்குது. இந்த பாருங்க அவ்வளோ ருசியா இருந்தா முன்னாடியே போய்க்கூடாது. இதெல்லாம் நடா வாய் தருக்கு. இதெல்லாம் தூக்கு ஒண்ணு. இது பூரா வாயில் கத்து போயிடா. தூக்கடாவே வேற லெவல்ரா. இது வாயில ஒண்ணுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இந்த இவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சின்னசு இந்த பக்கம் வாய் ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. நீங்க உள்ள விட்டா ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. அது எப்படியோ மாட்டிக்குது. இதெல்லாம் உள்ள போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது போயிடும். போயிடும். இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பாரு. அது ஏன்னா விட்ட டிராப்புக்கு மூஞ்செல்லாம் அடிச்சு விட்டாச்சு. விட்ட டிராப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6 இருக்குது. அது 6லயே தலைவன் பெரிய ஆள் பார்த்தீங்களா தில்லா இருக்கான். இதை ஓப்பன் பண்ணும்போது குடலை வாயில் வச்சுன்னு அப்பயும் நான் குடலை விட மாட்டேன். செத்தா கூட
பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. கிடைச்ச மீன் இன்னைக்கு செம்மையா குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ட்ராப் வச்சு பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, விரால் குழம்பு, விரால் குழம்பு, கெண்டை குழம்பு, எல்லா குழம்பும் வேற லெவல்ரா. சரி எல்லாம் எடுத்து அதிலே போடுற போலாம். ஆமாம், தண்ணி ஊற்றிருந்தா உயிரோட இருந்துக்கும். சரி விடு, அப்படியே எடுத்து போட்டுன்னு போகலாம். ஏ பிரபு ஹரிராம், குடலுங்க இருங்க, நாளைக்கு நாய் சாப்பிடும். ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். கை கழுவிட்டேன், வீட்டுக்கு கிளம்பு.